நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த வீட்ல என்னதாம்மா நடக்குது? இது எதுவுமே என்னால நம்பவே முடியல. அந்த முத்துமணி ஓடி போனத என்னால நம்பவே முடியல. அந்த பொண்ணை பார்க்கும்போது ஒரு அப்பாவி பொண்ணு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சா. இப்படிலாம் பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? ஊமைய ஊரே வித்துடுவான்னு சொல்லுவாங்க. அது சரியாதான் இருக்கு. முத்துமணி இங்க இருந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அவளோட பேச்சும் நடவடிக்கையும் ரொம்ப பாசமா இருந்தது. அவ ஒவ்வொரு விஷயத்திலயும் ரொம்ப சின்சியரா இருந்தா. இப்போ விஷ்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. அவன் மட்டும் இருந்திருந்தானா ஏதாவது ஒரு வழிய சொல்லிருப்பான். சரி, நீ போ, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். பாப்பமா போனதுக்கு அப்புறம் இந்த வீடே வெறிச்சோடி போச்சு. முத்துமணி, நீயா? நேத்து வரைக்கும் இவ முத்துமணியா தான் இருந்தா. இன்னையில இருந்து கிருஷ்ணா. ராமையா கவுண்டரோட பேத்தி. இந்த சொத்துக்கெல்லாம் இவதான் வாரிசு. அப்படின்னா நீதான் கிருஷ்ணாவா? கடவுளே, அப்புறம் நீ எதுக்குமா இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்ச? பாப்பாமா கிட்ட இருந்து நீ எந்த அளவுக்கு அடி வாங்கியிருப்ப? இந்த அளவுக்கு சொத்து இருந்தும் கூட இந்த பட்டினியும் கஷ்டத்தையும் அனுபவிக்க உன் சொந்த வீட்டுக்கே வேலைக்காரியா வரணும்னு உனக்கு அவசியம் தான் என்ன? இவ அப்படி பண்ணதுனால தானே சொத்து எல்லாத்தையும் சொந்தமாக்க முடிஞ்சது. இல்லைன்னா பாப்பம்மா இதெல்லாம் விட்டு கொடுத்துருப்பாளா? இவதான் உண்மையான வாரிசுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்தா யாருக்கும் தெரியாம கொன்னு புதைச்சிருப்பா. அதனாலதான் நாங்க இப்படி ஒரு நாடகத்தை நடத்தணும். நான் உன்னை கண்டபடி பேசியிருந்தாலோ திட்டி இருந்தாலோ அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. எனக்கு நீ யாருன்னு தெரியாம போச்சு. நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? சொல்ல போனா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஆள் மாறாட்டம் பண்ணி நான் உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டேன். அது மட்டும் இல்லாம நான் உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்க்கா, தொந்தரவு பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க எப்போ எனக்கு உதவி தானே பண்ணிருக்கீங்க. அது இருக்கட்டும், கஸ்தூரி எங்க? மேலதான் ரூம்ல இருக்கா. சரி, நாங்க போய் பாக்குறோம். அதுக்குள்ள நீங்க குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரீங்களா? சரிம்மா. வா. கஸ்தூரிக்கு என்ன ஞாபகம் இருக்கா? என் பேரு சித்ரலேகா. இங்க எப்படி? நான் கிருஷ்ணா கூட வந்தேன். கிருஷ்ணாவா? எந்த கிருஷ்ணா? இந்த எல்லா சொத்துக்களோட உண்மையான வாரிசு கிருஷ்ணா.
ராமையா கவுண்டரோட பேத்தி. இந்த வீட்ல நடந்த விஷயம் எல்லாமே உனக்கு தெரியும்ல? ராமையா கவுண்டர் இந்த எல்லா சொத்துக்களையுமே கிருஷ்ணாவோட பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. இவ்வளோ நாளா பாப்பம்மா தான் இதை ஹேண்டில் பண்ணிட்டு வந்தாங்க. இது உனக்கு தெரியும்ல? ம். சரி, அவங்க எங்க? கிருஷ்ணா மேடம் இப்ப வருவா. முத்துமணி, முத்துமணி, கிருஷ்ணா ரெண்டும் ஒரே ஆளுதான். என்னால இது நம்பவே முடியல. நீயே என்ன இப்படி பாக்குற? இது வரைக்கும் பார்க்காத மாதிரி. நான் உன்னை இத்தனை நாளா முத்துமணியா தானே பார்த்தேன். அதுவும் முதலாளியா இல்ல, ஒரு வீட்டு வேலைக்காரியா தான் பார்த்தேன். இப்போ என்ன, எனக்குள்ள வித்தியாசம் ஏதாவது தோணுதா என்ன? நிறைய வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு நான் பாப்பம்மாவோட மகளா இருந்தேன். முத்துமணி இந்த வீட்டோட வேலைக்காரி. இப்போ அதே முத்துமணி இந்த எல்லா சொத்துக்கும் ஒரே வாரிசு. நான் இங்க ஒரு அகதியா இருக்கேன். அம்மாவும் அண்ணனும் ஜெயில இருக்காங்க. என்னை லவ் பண்ண பையன் எங்க இருக்கானே தெரியல. எனக்குன்னு சொந்தக்காரங்க யாருமே இல்லை. எனக்கு போக கூட இடம் இல்லை. உறவுக்காரங்கன்னு யாரும் இல்லை. இது மட்டும் இல்லாம நான் ஒரு கர்ப்பிணியா இருக்கேன். நீ அனாத, யாருமே இல்லைன்னு உனக்கு யார் சொன்னா? உனக்கு எல்லாருமே இருக்கோம். நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். நீ எங்கேயுமே போகக்கூடாது. இத்தனை நாளா நீ எப்படி இருந்தியோ, எங்க இருந்தியோ, இதுக்கப்புறமும் நீ அப்படியே தான் இருக்கணும். எந்த மாற்றமும் இல்லை. இல்லக்கா, சாரி. நான் உங்களை இப்படி கூப்பிட கூட தகுதி இருக்கான்னு தெரியல. கஸ்தூரி, இதுக்கு முன்னாடி இதே ரூம்ல அதோ அங்க நீ என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை உனக்கு ஞாபகம் இருக்கா? விஷ்ணு இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை முத்துமணி. நீ எனக்கு உதவி பண்ணி ஆகணும். நான் உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்பேன்? நான் விஷ்ணு கிட்ட பேசியே ஆகணும். அவனை பார்த்தாகணும். இல்லைன்னா எனக்கு சத்தியமா பைத்தியம் பிடிச்சிடும். முத்துமணி, ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது நீ உதவி பண்ணு. என்ன உன்னோட தங்கச்சியா நினைச்சு உதவி பண்றியா? அன்னையில இருந்தே நீ என் தங்கச்சியா மாறிட்ட. இந்த வீடு உனக்கும் சேர்ந்ததுதான். உனக்கு இங்க எந்த குறையும் வராது. இல்லக்கா, எனக்கு அதுக்கான தகுதி இல்லக்கா. எங்க அம்மாவும் அண்ணனும் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துருக்காங்க. அதை கூட விடுங்க. நான் கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கு. உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு கூட யோகியம் எனக்கு இல்லக்கா. நீ என் கூட பிறந்த தங்கச்சி. செத்து போன என் தங்கச்சி துளசிக்கு பதிலா நீ கிடைச்சிருக்கா. உன்னை நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். அழுகாம இருமா. இருந்தாலும் இப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. இத்தனை நாள நான் உங்களை முத்துமணின்னு கூப்பிட்டா மாதிரி இனிமே அந்த மாதிரி பாசமா கூப்பிட முடியாது இல்லையா? அக்கான்னு நான் உங்களை மரியாதையா கூப்பிடணும் இல்லையா? நீ இப்போ எதையும் நினைக்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருமா. நான் இந்த வீட்டில் இருக்க கொஞ்சம் வேலையை முடிக்கணும். அதை நான் முடிச்சுட்டு அப்புறம் வரேன். விஷ்ணுக்கு என்னாச்சுன்னு எந்த தகவலும் கிடைக்கலக்கா. நான் தேடி பார்க்குறேம்மா, நீ வருத்தப்படாத.
யோ எங்கேதாயா போற? சார் இந்த இடமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இந்த இடம் தான் சார். ஜீப் இருக்கு பாருங்க. இந்த இடமான எனக்கு சந்தேகமா இருந்துச்சு சார். ஜீப்பை பார்த்த அப்புறம் தான் கிளியர் ஆச்சு. இது வரைக்கும் தான் சார் வண்டி வரும். இதுக்கப்புறம் நடக்கணும். வாங்க சார் போலாம். போலாம். என்ன நிலைமை அங்க? அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேனே சார். நேற்று ராத்திரி ஏரியில் மீன் பிடிக்க வந்த சில பேர் இங்கே ஏதோ சத்தம் வருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப இருட்டாக இருந்ததால அவங்களுக்கு அது என்னன்னே தெரியல. காலையில் அவங்கள டீ கடையில் வச்சு இந்த தகவலை அவங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்கள் காதுக்கு வந்து சேர்ந்தது. அந்த நாகப்பனோட கூட்டத்தில் ஒருத்தனை நல்லா கவனிக்கவும் தான் எங்களுக்கு தகவலே கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த பசங்களோட பேக் நமக்கு கிடைச்சது. குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்களா? அந்த நாகப்பனும் அவனோட ஆட்களும் மசியவே மாட்டேங்கிறாங்க சார். அந்த ஜெகநாதனை தான் நம்ம குற்றவாளியாக நினைக்கிறோம். போலீஸோட இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லி அவனுக்கு பழக்கமே இல்லை சார். அவன் மூலியமா உண்மையை வர வச்சிடலான்னு தான் தோணுது. ஸ்பாட்ல சஸ்பெக்ட் யாரும் இருக்காங்களா? ஜெகநாதன், நாகப்பன், அப்புறம் இன்னொருத்தனையும் கூட்டிட்டு வந்திருக்கோம் சார். போதுமான ஃபோர்ஸ் அங்கே இருக்கா? பாடியை பார்த்தவொன்னே மக்கள் பதட்டம் ஆயிடுவாங்க. பிரச்சனை வரக்கூடாது. ஃபோர்ஸ் எல்லாம் ரெடியாக தான் சார் இருக்காங்க. தேவைப்பட்டா மெசேஜ் அனுப்புனா 5 நிமிஷத்தில் இங்கே வந்துருவாங்க. அந்த பாப்பம்மாவையும் அவங்க ஆளுங்களையும் ஸ்டேஷனில் வச்சிருக்கோம் சார். எனக்கு தெரிஞ்சு அவங்க டைரெக்டாக இதில் இன்வால்வ் ஆகலை. ஆனால் இதை செய்ய சொன்னதே அவங்க தான். அவங்களோட உத்தரவு இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்காது சார். அது மட்டும் உண்மை. இந்த கூட்டத்தை கொஞ்சம் கலைய சொல்லலாம்ல? நிறைய டைம் சொல்லிட்டேன் சார். மறுபடியும் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. எல்லாரும் இங்கே இருந்தாங்கன்னா இருக்கிற சாட்சியெல்லாம் வீணா போயிடுமே. அப்புறம் போலீஸ் குற்றவாளிகளை பிடிக்கலன்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. போங்க போங்க, அந்த பக்கம் போங்க. எல்லாத்தையும் சரியா வீடியோ பிடிக்கணும். எதையும் விட்டுறக்கூடாது. சார் பார்த்து பாடிக்கு எதுவும் ஆகக்கூடாது. மண்ணை கையால் எடுத்து போடுங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும் சார். இங்கேயே பண்ணலாமா இல்லை எடுத்துகிட்டு போயிடலாமா? இங்கேயே அரேஞ்ச் பண்ணலாம் சார். பாடிக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு தோணுது. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுல்ல, அங்கே கொண்டு போயிடலாம். வெளியே எடுக்கும்போது பார்த்து எடுங்க. சரிங்க சார். இப்ப கூட நீ எதுவும் சொல்ல மாட்டல? நீ சொல்ல வேண்டாம். நீ சொல்லாமலேயே எல்லாத்தையும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். சார் சார் என்னோட விஷ்ணு கஸ்தூரி கொஞ்சம் அழாம இரு. அக்கா
அவங்க என்னோட விஷ்ணுவை கொலை பண்ணிட்டாங்கல்ல. என் குழந்தைக்கு அப்பா இல்லாம பண்ணிட்டாங்கல்ல. அவனை கொல்ற அளவுக்கு விஷ்ணு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாக்கா? என்ன காதலிச்சது குத்தமா? நீ இந்த மாதிரி அழுதுட்டு இருக்காதம்மா. எவ்வளவு நேரம் அழுவ? அழுது அழுது தேவையில்லாம உடம்ப வீணாக்காத. என்னால பொறுத்துக்க முடியலக்கா. நான் இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். பல தடவை அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னான். நான் தான் அவனை கட்டாயப்படுத்தி. அத பத்திலாம் நினைக்காத. நினைக்கவே வேண்டாம். நினைச்சா வருத்தம் தான் அதிகமாகும். என்னால எப்படிக்கா வருத்தப்படாம இருக்க முடியும்? என் அம்மாவும் அண்ணனும் தான் விஷ்ணுவை இப்படி கொலை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கும் போது என்னால தாங்க முடியலக்கா. அவனோட சேர்த்து என்னைய கொண்டு இருக்கலாம் இல்லையா? நான் விஷ்ணு கூட செத்து போறது எனக்கு சந்தோஷம் தான்க்கா. இங்க பாரு, நீ கொஞ்சம் எந்திரி. கை கால் முகலாம் கழுவிட்டு வா. வருத்தம் கொஞ்சம் போகும்ல. நான் சாகணும்னு நினைக்கிறேன்க்கா. இதுக்கப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? யாருக்காக உயிரோட இருக்கணும்? என் மேல பாசம் காட்ட யாரும் இல்லாம போயிட்டாங்களே. எல்லாரும் சேர்ந்து என்ன தனியா விட்டுட்டாங்கல்ல. என்ன கஸ்தூரி சொல்ற? அப்படின்னா நான் உனக்கு யாரு? நீ எப்படிம்மா தனியா இருப்ப? யார் இல்லைனாலும் உனக்காக நான் இருக்கேன். கஸ்தூரி, இங்க பாரு, நீ கொஞ்சம் எந்திரிம்மா. இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்காத. அப்ப என்னால என்னக்கா பண்ண முடியும்? விஷ்ணுவை நினைச்சு அழறதை தவிர என்னால வேற எதுவுமே பண்ண முடியலக்கா. அழுவாதம்மா. அவன் இல்லாத இந்த உலகத்துல நான் மட்டும் எப்படிக்கா தனியா வாழ முடியும்? நீ பண்றதுக்கு நிறைய வேலை இருக்கு. உன் வாழ்க்கைய நீ இப்படியே அழுது முடிச்சிடக்கூடாது. நமக்கு கண்ணீரை வர வச்சவங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டே நம்ம எதிர்த்து நிக்கணும். அப்பதான் நம்மளால அவங்கள தோக்கடிக்க முடியும். ஒரு காலத்துல நான் உன்னை விட அதிகமா அழுதுட்டே வாழ்ந்துட்டு இருந்தேன். தினமும் ராத்திரி என் கண்ணுல இருந்து தண்ணி வராம இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கப்புறம் நம்ம அழக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ளேயே அடக்க முயற்சி பண்ண. அப்படி நான் அடக்குன அழுக எல்லாம் என் மனசுக்குள்ள உறைஞ்சு கிடக்கு. கண்ணீர் நிறைஞ்ச அந்த கோட்டைக்குள்ள வேதனைகளாலும் வருத்தத்தாலும் துக்கங்களாலும் போகவே முடியாது. இப்போ அந்த இரும்பு மாதிரி இருக்க கோட்டைக்குள்ள என் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. பாசத்தினால மட்டும்தான் அந்த கோட்டையை திறக்க முடியும். நீயும் அப்படி ஆனாதான் நல்லது கஸ்தூரி. உன் வாழ்க்கைய மத்தவங்க கஷ்டப்படுத்தி ரசிக்கலாம் விடாத. நீ இதை ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். கீழே போலீஸ் வந்திருக்காங்க. அக்கா, நீங்க இங்க இருங்க, நான் போயிட்டு வரேன். கஸ்தூரி, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இப்படி தளர்ந்து இருக்காம தைரியமா நிக்கிறவன் தான் ஜெயிப்பான். நான் திரும்பி வரும்போது இந்த மாதிரி அழுதுட்டு இருக்க கூடாது. இதுக்கப்புறம் நான் உன் கண்ணீரை பார்க்கவே கூடாது. புரியுதா? வணக்கம்.
வணக்கம் சார். நான் கிருஷ்ணா. உட்காருங்க. குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? டீயா காஃபியா? நோ தேங்க்ஸ். விஷ்ணுவுக்கு என்ன நடந்ததுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? கேள்விப்பட்டோம். கஸ்தூரி அழுதுட்டே இருக்கா சார். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. அந்த விஷயத்தை அவளால் ஏற்றுக்க முடியல சார். கஸ்தூரி கிட்ட பேசுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அந்த பொண்ணுகிட்ட நாங்கள் வாக்குமூலம் வாங்கணும். விஷ்ணு கூட இருந்த காதல், வீட்டில் இருந்த எதிர்ப்பு, நேற்று அவங்க வீட்டை விட்டு ஓடி போனது, ஓடி போகும்போது என்னெல்லாம் நடந்தது, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நாங்கள் கேஸை கொண்டு போக முடியும். இந்த கேஸில் முக்கியமான சாட்சி தான் கஸ்தூரி. கஸ்தூரியோட வாக்குமூலத்தை வச்சு தான் இந்த கேஸை கொண்டு போக முடியும். நான் தான் சொன்னல சார், கஸ்தூரியால் இதை இப்போ டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு அவகிட்ட தெம்பு இல்லை சார். அவளை நார்மலாக ஆக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்கு இடையில மறுபடியும் அவளுக்கு அதை ஞாபகப்படுத்தினா இன்னும் வருத்தம் அதிகமாகும்ல சார். ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க. சரி, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதை விட்டால் வேற வழி இல்லையே. உங்க பேரு கிருஷ்ணன் தானே சொன்னீங்க? ஆமா சார். கஸ்தூரிக்கு நீங்க என்ன வேணும்? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.